தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் ஒரு கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் முன்பதாக பல விதமான தடைகளை தாண்ட வேண்டியது இருக்கும். அந்த இலக்கை அடையும் முன்பதாக பலவிதமான சோதனைகளை சகித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஆகையினாலே கர்த்தர் இங்கே சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு முன்பாக போய் உன் வாழ்க்கையிலே நான் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீ பெற்றுக்கொள்ளும் படிக்கு, நான் உனக்கு சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையிலே நடக்கும்படிக்கு இடையிலே இருக்கின்ற கோணலான பாதைகளையும் தடை கற்களையும் எரிகோவின் மதில்களையும் யோர்தானின் பெரும் வெள்ளங்களையும் பார்வோனின் சேனைகளையும் கோலியாத்தின் வல்லமைகளையும் நான் அகற்றி போட்டு அந்த பாதைகளை செவ்வைப்படுத்தி உனக்கு நான் கொடுக்க போகின்ற நன்மைகளுக்கு நேராய் உன்னை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் நிலை நிறுத்துவேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனிக்கின்றோம். அன்பானவர்களே, தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கும். அவர் சொல்லுகிற பொழுது, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று யாரை பார்த்து சொன்னார்? யாக்கோபை பார்த்து சொன்னார் இல்லையா? நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட தேவன் கொடுத்த ஒரு வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ளும் முன்பதாக நம்ம பலவிதமான காரியங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். கர்த்தர் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை அவர் நம்ம கரத்துல கொடுக்கும் முன்பதாக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றும் முன்பதாக அவர் நம்மை பல விதத்திலே செவ்வைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார். அதாவது, இப்போ உடைந்து போன ஒரு பாதை இருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்க. அந்த பாதையை சரி செய்யணும்னா அந்த ப்ராசஸ் ரொம்ப கடினமா இருக்கும் இல்லையா? எளிமையா ஒரு பாதையை போய் சரி பண்ண மாட்டாங்க. அங்க கரடுகள், முரடுகள், பள்ளங்கள், மேடுகள் இருப்பதனால முதலாவது அந்த பாதைகளை மொத்தமா என்ன பண்ணுவாங்க? உடைப்பாங்க. அதை அப்படியே எல்லாவற்றையும் சரிசமமாக்கும்படிக்கு அதுக்கு பல விதத்திலே சோதனைகள் உண்டு, அடிகள் உண்டு, இடிகள் உண்டு, உடைவுகள் உண்டு, முறிவுகள் உண்டு, தகர்க்கப்படுகிற நிலைமைகள் உண்டு. இவைகள் எல்லாவற்றையும் முடித்து விட்ட பிறகுதான் அது சரியான ஒரு பாதை அமைப்பதற்கு ஏற்ற விதமாய் பண்படுத்தப்பட்ட பிறகுதான் அந்த சரியான பாதையே அமைக்கிறாங்க இல்லையா? அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சீரான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் முன்பதாக நம்மை பல நிலைகளிலே உடைக்கின்றார். எதற்காக? செவ்வைப்படுத்துவதற்காக. பல நிலைகளிலே நம்மை பல நிலத்திலே பண்படுத்துகின்றார். எதற்காக? நம்ம வாழ்க்கையிலே அவர் விதைக்கிற அந்த விதையானது அழகாக முளைத்து எழும்புவதற்காக. அல்லேலூயா. ஆகையினால் வாக்குத்தத்தங்கள் தேவன் கொடுத்த உடனே அது வாழ்க்கையிலே நடக்குமா என்று கேட்டால் இல்லை. தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்த உடனே நம்ம வாழ்க்கையில அது அதிசயமாக மாறிவிடுமா என்று கேட்டால் இல்லை. அதை அவர் நம்ம வாழ்க்கையில கொடுக்கும் முன்பதாக, நாம் அதை பெற்றுக்கொள்ளும் முன்பதாக பல படிநிலைகளை தாண்ட வேண்டியது இருக்கும், பலவிதமான காரியங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். வேதத்தின்படி தியானித்து நம்முடைய வாழ்க்கை அதற்கு இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்க போகின்றோம். முதலாவது வாசிக்கிற பொழுது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் முதல் வாசியுங்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள்.
அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நான் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டார். அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. அன்புக்குரியவங்களை இங்க நல்ல கவனிங்க. யோசேப்பினுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு தரிசனம், ஒரு வாக்குத்தத்தம், ஒரு அழகான அவனுடைய கானானுக்கு நேராக நடத்தப்படுகின்ற ஒரு அழகான ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார் இல்லையா? அந்த தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில வரும் வரையிலும் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இப்படி நடத்த போகிறேன் என்று அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிற வரையிலும் யோசேப்புக்கு எந்த ஒரு சமாதான கேடுகளுமே வரவில்லை. அவன் அதுவரையிலும் தன்னுடைய குடும்பத்தாரோடு, தன்னுடைய சகோதரர்களோடு, தன்னுடைய பெற்றோரோடு சந்தோஷமாய் அவன் அன்றாட உள்ள கடமைகளை செய்து கொண்டுதான் வாழ்ந்துட்டு இருந்தான். இப்போ கர்த்தர் அவனை குறித்த ஒரு தரிசனத்தை அவனுடைய வாழ்க்கையில சொன்ன உடனே அவன் அதை வெளியரங்கமாக்குகிறான் இல்லையா? தன்னுடைய அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, உடன் பிறந்தவங்க கிட்ட அதை சொல்லுகின்றான். நான் இப்படியாக தூங்குகிற பொழுது ஒரு சொப்பனம் பார்த்தேன், ஒரு தரிசனம் பார்த்தேன். அது இந்த மாதிரி இருந்தது, அரிக்கட்டுகள் எல்லாம் இருந்தது. ஆனா அதுல என்னுடைய அரிக்கட்டுகள் தான் உயர்ந்து இருந்தது. நீங்க எல்லாம் என்ன சுற்றி வணங்குற மாதிரி இருந்தது. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் நீங்க என்னை நோக்கி வணங்குகிற மாதிரி இருந்தது என்று சொல்லி அந்த தரிசனத்தை அவன் வெளிப்படுத்துகின்றான். எப்பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனத்தை அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த அந்த தீர்மானத்தை வெளிப்படுத்துகின்றானோ அந்த நொடியில் இருந்து யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. முதலாவது அவனுடைய வாழ்க்கையில அவன் சந்தித்த போராட்டம் என்ன அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில அதுவரையிலும் அவனுக்கு கிடைத்த அன்பு அவனை விட்டு மறைந்து போகிறது. அத்தனை நாட்கள் அவனை பாசத்தோடு, அவனை அன்போடு, அவனை அரவணைத்து, அவனை விசாரித்து, அவனை ஆதரித்த அவனுடைய தகப்பன், அவனுடைய சகோதரர்கள் எல்லோரும் அவனை வெறுத்து பார்க்கின்றார்கள். அவர்களுடைய பார்வை வேறுபடுகிறது, அவர்களுடைய எண்ணங்கள் வேறுபடுகிறது, அவர்களுடைய நடத்தைகள் வேறுபடுகிறது, அவர்களுடைய பேச்சுகள் வேறுபடுகிறது. அவனை ஒரு விரோதியை போல பார்க்கிறாங்க. தன் மகனை போல பார்க்க வேண்டிய தகப்பனும் தன்னுடன் பிறந்த இரத்த சகோதரர்களும் எல்லாருமே அவனை விரோதிகளாக பார்க்கிறாங்க. அவனை வெறுத்து ஒதுக்குறாங்க. காரணமே இல்லாம அவனை விரோதிக்கிறார்கள் என்பதனை இந்த வேத வசனத்திலே நம்மால் வாசிக்க முடிகிறது. இரண்டாவது, அவன் சந்திக்கிற பிரச்சனை, அவன் தவறே செய்யாமல் அவனை என்ன பண்றாங்க, துரத்துறாங்க. அனாதையாக அவன் புறதேசத்துக்கு கொண்டு போகப்படுகின்றான். தவறே செய்யாமல் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தண்டனை அனுபவிக்கின்றான். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அன்பு ஜனமே, வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கான ஒரு நன்மையை நம்முடைய வாழ்க்கையில தரும் முன்பதாக நம்ம எங்கே இருந்து நம்ம எப்படிப்பட்ட இடத்துல கொண்டு நடத்த வேண்டும், எங்கே இருந்து எங்கே கொண்டு நம்மை வைக்க வேண்டும், யாரை விட்டு நம்மை பிரிக்க வேண்டும் என்பதனை கர்த்தர் முன்கூட்டியே தீர்மானம் செய்து விட்டுதான் நமக்கான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே முதலாவது, அவர் ஏன் சேலை விட்டு நம்மை பிரித்து எடுக்கிறார் என்றால், யோசேப்பினுடைய வாழ்க்கையை வைத்து பார்க்கிற பொழுது யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை அவன் சொன்ன வேளையிலே அவன் கூட இருந்தவங்க சந்தோஷப்படல, அவன் கூட இருந்தவங்க அதை ஆதரிக்கல. அப்ப கர்த்தர் உணர்ந்து கொண்டார், இவர்களோடு கூட யோசேப்பை வாழ வைத்தால் நிச்சயமாக இந்த தரிசனத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. இவன் சகோதரர்களோடு கூட, பெற்றோரோடு கூட இவன் வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இவனை ஒரு அதிகாரியாக மாற்ற முடியாது. இவனுக்கு வரக்கூடிய உயர்வுகளை எல்லாம் இவங்க பறித்து கொள்ளுவாங்க, இவனை மேலே போக விட மாட்டாங்க. தன் வீட்டாரே தனக்கு சத்துரு என்று சொன்னது போல உடன் பிறந்தவர்களே இவனை எதிரியாக பார்ப்பதினால் இவர்களை விட்டு யோசேப்பை பிரித்து எடுத்தால் மட்டும்தான் நான் நிர்ணயம் பண்ணின அந்த தரிசனத்தின் தீர்மானம் யோசேப்பனுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற
மாற்றப்படும் என்பதற்காக கர்த்தர் முதலாவது யோசேப்பை தன்னுடைய சொந்த வீட்டாரை விட்டு பிரிந்து போக வைக்கின்றார். அல்லேலூயா. அது அவனாகவே போக வைக்காமல் அவனை ஒரு துன்பத்தின் சடிதியிலே மாட்ட வைத்து, உடன் பிறந்தவர்களை குழிக்குள்ள போட வைத்து, அவர்களாலேயே மறுபடியும் அந்நிய தேசத்துக்கு விற்று போட வைத்து அவர்களை விட்டு பிரிந்து போக வைக்கிற ஒரு சூழலை அந்த நாட்களில் சகோதரர்கள் அல்ல, கர்த்தராலே அந்த காரியம் செய்யப்பட்டது என்பதுதான் அந்த தரிசனத்தின் மறைமுகமான காரணம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையிலும் ஒருவேளை கர்த்தர் உங்களை விட்டு சிலரை தூரப்படுத்தி இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், சொந்தங்களா இருக்கலாம், ஏன் உங்களுடைய வீட்டாராக கூட இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், நான் எந்த தவறும் செய்யல, ஆனா கர்த்தர் என்ன அவங்கள விட்டு பிரிச்சுட்டாங்க, எனக்கு என்ன தனிமைப்படுத்திட்டாங்க, ஏன் எனக்கு புரியல, அவங்க என்னை விட்டு ஏன் பிரிந்து போனாங்கன்னு எனக்கு தெரியலன்னு ஒருவேளை நீங்க காரணம் தெரியாம இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, அவர்களோடு கூட நீ இருப்பாயே ஆனால் உனக்கென்று நான் வைத்த பங்கை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்களோடு கூட உன்னுடைய ஐக்கியம் இருக்குமே ஆனால் உன்னை நான் உயர்த்த முடியாது. அவர்களோடு கூட உன்னுடைய ஐக்கியம் இருக்குமே ஆனால் நீ நிச்சயமாக மேன்மையான ஒரு வாழ்க்கைக்கு நேராக வர முடியாது. அவர்களோடு கூட நீ உன்னுடைய கரங்களை பிணைத்துக் கொள்வாயே ஆனால் உன்னை அவர்கள் தவறான பாதைக்கு நேராக நடத்த செல்லக்கூடிய ஒரு காரியம் கூட வந்து விடலாம். உன்னுடைய சுபாவங்களை மாற்றலாம், உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பறித்துக் கொள்ளலாம், உன்னை ஏதாவது ஒரு குழியை சிக்க வைத்துக் கொள்ளலாம். ஆதலால் தான் நான் அவர்களை விட்டு உன்னை இன்றைக்கு பிரித்து ஏதோ ஒரு செயல் மூலமாக, அது வேதனை நிறைந்த பாதைகளாக கூட இருந்திருக்கலாம், ஆனால் நான் நன்மைக்காகவே அதனை செய்தேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். அல்லேலூயா. ஆகையால் அன்புக்குரியவர்களே, தேவன் ஒரு காரியத்தை நம்மை விட்டு பிரித்தாரே என்றால் அதை மறுபடியும் இணைக்கணும்னு நீங்க ஆசைப்படாதீங்க. அவர் இணைத்ததை நாம் பிரிக்க கூடாது, அதே நேரத்தில் அவர் பிரித்ததை இணைப்பதற்கு ஒரு பொழுதும் நீங்க போராடக்கூடாது. அது உங்களுக்கு வேதனையை கொண்டு வரும். அது சில உறவுகள் நிச்சயமாகவே நம்ம வீட்டுல கூட இருக்கிறவங்கள கூட இருக்க கர்த்தர் ஒரு தீர்மானம் வைத்திருப்பார். அவங்க கூட இருக்கிற பொழுது நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள், தொலைநோக்கு காரியங்களுக்குள்ள நடத்த முடியாம இருப்பதற்கு அவங்களே ஒரு தடைகளாக இருக்கலாம். ஆகையினால கர்த்தர் நம்மை அந்த இடத்தை விட்டு, அந்த மனிதர்களை விட்டு நம்மை அப்புறப்படுத்தி கொண்டு வந்திருக்கலாம். ஆகினால் அவர் காரணம் இல்லாம எதையுமே செய்கிறவர் அல்ல. யாருடைய வாழ்க்கையில கர்த்தரால் அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டு அது தரிசனத்தை கொடுத்தவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அல்லேலூயா. அதனால ஏன்னு கேள்வி கேட்காம, எதற்கு என்று புலம்பாமல் கர்த்தர் பிரித்ததன் நோக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது அந்த நாட்களிலே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனுடைய சொந்த வீட்டை விட்டும் தன்னுடைய உடன் சகோதரர்களை விட்டும் அவனை என்ன பண்ணுகிறார்? பிரித்து எடுக்கின்றார். இரண்டாவது, அவனுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவனை தனிமைப்படுத்துகின்றார். உங்களுக்கு நல்லா புரியணும். உங்களுக்கு தெரியாத ஒரு தேசத்துல உங்களை கொண்டு போய் விட்டா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அங்க இருக்கிற மனிதர்களுடைய சுபாவம் தெரியாது, அங்க எப்பேற்பட்ட ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கு நமக்கு தெரியாது. யோசேப்பு அப்படிதான் போகிறாரு. அவருக்கு அங்க எகிப்துல என்ன இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. அங்க இருக்கிற தனித்துவம் தெரியாது, அங்க இருக்கிற ராஜாவுடைய சுபாவம் தெரியாது, அங்க எப்படி பேசணும்னு தெரியாது, அங்குள்ள சட்டத்திட்டங்கள் தெரியாது. ஏதோ அடிமையாக கர்த்தர் அவனை கொண்டு போகிறாரு. அவனுடைய வாழ்க்கையில இப்ப தனிமையை சந்திக்கிறான். முன்ன பின்ன தெரியாத மனுஷங்க, அனுபவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அனுபவம் இல்லாத ஒரு தேசம், தனிமை நிறைந்த ஒரு பாதை. இதை யார் கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுத்தார். இரண்டாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனம் அதை நிறைவேற்றும்படி, அவர் கோணலாண்டை செவ்வையாக்கும்படி அவனை என்ன பண்ணுகின்றார்? அவனை தனிமைப்படுத்துகின்றார். தனிமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில தனிமை வருகிற காரணம் என்னன்னா, அவனை தேவனோடு கூட அந்த தனிமை நெருங்க வைப்பதற்காக. அல்லேலூயா. யார் என்னை விட்டு போனாலும், யார் என்னை நிராகரித்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதனை அந்த தனிமை என்ன பண்ணும்? நம்மை உணர வைக்கும். நீங்க நல்லா கவனிக்கணும். அந்த தனிமைக்கு பிறகு தான் ஒரு வசனத்துல இருக்கும், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், கர்த்தரும் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக மாறினான் என்பதனை அந்நாட்களில் அந்த பார்வோனை அறிந்தான் என்பதாக ஒரு வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். எதனால? யோசேப்போடு கூட அப்பா அம்மா இருக்கும் பொழுது அந்த வார்த்தை வரல.
யோசேப்போடு கூட சகோதரர்கள் இருக்கிற பொழுது அந்த வார்த்தை வரல. எப்பொழுது அவன் அந்நியனாய் தனிமைப்படுத்தப்பட்டு அவன் நிராகரிக்கப்பட்டானோ அப்பொழுதுதான் அந்த வார்த்தை வருகிறது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அப்ப அவன் உலக பிரகாரமாக ஒரு தனிமையான வாழ்க்கையில கொண்டு போக விட்டாலும் அவனை படைத்த தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட தனிமையில இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகையினால் நம்ம வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட அந்த தூர தரிசனம், அந்த தூர வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி கர்த்தர் இரண்டாவது நம்மை தனிமையின் பாதையிலே நடக்க வைப்பார். நம்ம நினைப்போம், என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, நான் யாருக்கும் எந்த துரோகம் செய்யல, ஆனா இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், என் வாழ்க்கையில நான் வறுமையை அனுபவிக்கிறேன், என் வாழ்க்கையில நான் புரியாத புதிர்களை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறேன், யாருமே ஆனா என்ன ஏன்னு கூட கேட்கல, எனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே வரல, அடுத்த கட்ட என்ன முடிவு வைத்திருக்கிறாய் என்று என்கிட்ட ஆலோசிக்க ஒருவருமே வரல, நீ எப்படி இதனை தாண்டி போவாய் என்று எனக்கு கலந்து உரையாடுவதற்கு ஒருத்தருமே வரல. ஆனா எனக்கு சொந்தங்கள் இருப்பது உண்மைதான், நண்பர்கள் இருந்தது உண்மைதான், என்னை சுற்றிலும் எனக்கு தெரிந்த அயல்காரர்கள் இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா ஒருத்தர் கூட எப்படி இருக்கிறாய், எப்படி இந்த சிக்கல்களை எல்லாம் சமாளிக்கிறாய்னு கூட கேட்கறதுக்கு கூட யாரும் இல்லை. நான் தனிமையா இருக்கிறேனே, நான் தனிமையா இருக்கிறேனே என்று உங்களுக்குள்ளே 1000 கேள்விகள் இருக்கலாம் இல்லையா? அன்புக்குரியவர்களை உணர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு என்று வைத்திருக்கிற பங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களை உருவாக்கும் விதமாக உங்களை தனிமையின் பாதையிலே நடத்துகிறார். அல்லேலூயா. அந்த தனிமையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதபடிக்கு யார் உங்களை உதறி தள்ளினாலும், யார் உங்களை நிராகரித்தாலும், யார் உங்களை ஒதுக்கி வைத்தாலும், யார் உங்களை அந்நியர்களாக பாவித்தாலும் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கக்கூடிய சிந்தனை, என் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார், நான் அவரோடு இருக்கின்றேன், ஆகையினால் அவர் என்னை தனித்து விட மாட்டார், என்னை அவர் தாங்குவார், தப்புவிப்பார், பலப்படுத்துவார், என்னை நடக்க வேண்டிய வழியிலே அவர் என்னை நடத்தி எனக்கான இடத்துல என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்று நீங்கள் உறுதியாக அந்த தனிமை நேரத்திலே கர்த்தருக்குள் நிலை நிற்கிற பொழுது உங்களுக்கான குறிக்கப்பட்ட தரிசனம், உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற பாதை அவர் நிச்சயமாக கொண்டு நிறுத்துவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது, யோசேப்பு செய்யாத தவறுக்காக வீண் பழிகளை சுமக்கக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது. எந்த குற்றமும் செய்யாம சிறைக்குள்ள அடைக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது. தவறே செய்யாமல் ஒரு தண்டனை அனுபவிக்கிற பொழுது வரக்கூடிய வேதனைக்கு அளவே இல்லை. நம்ம எந்த ஒரு தப்புமே செய்யாம நீதானே இதை பண்ணேன்னு சொல்லிட்டு நம்மை பார்த்து ஒருவர் கேட்டால் நம்ம உள்ள எப்படி உடைஞ்சு போகும் இல்லையா? நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா நமக்கு தெரியும், நான் அதை தப்பே பண்ணல, நான் தவறே செய்யல. ஆனால் அவ்விடத்துல யோசேப்பு எந்த இடத்துலயுமே நம்ம நல்லா கவனிக்கணும், நான் தவறே செய்யலைன்னு சொல்லிட்டு வாதாடுகிறதுக்கு கூட அவருக்கு ஒரு நேரம் கொடுக்கப்படல, அவருக்கு அங்கு பேச ஒரு நாவு கூட இல்லாம ஆக்கப்பட்டது. யோசேப்பு குற்றமே செய்யாம சிறைக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் தவறே செய்யாமல் தண்டிக்கப்பட்டு குற்றவாளி என்கின்ற பட்டத்தோடு கூட சிறைச்சாலைக்குள்ளே போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. எப்பேற்பட்ட நிலைமை பாருங்க. தரிசனம் கொடுக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே காரணமே இல்லாம வீண் பழிகள் கடந்து வரும். காரணமே இல்லாம குற்றவாளிகள் என்று சொல்லப்படுவாங்க. காரணமே இல்லாம குற்றப்படுத்தப்படுவாங்க. நம்ம சொல்லுவோம், நான் தப்பே செய்யலான என் மேல தானே பழிய போடுறாங்க, நான் இந்த இடத்துல இந்த காரியத்துக்கு காரணவாதியே இல்லை, ஆனாலும் என் மேலதான குறைகளை சொல்லுகிறாங்க. நீதான் காரணம், நீதான் காரணம், உன் வாழ்க்கை இப்படி மாற நீதான் காரணம், உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு இந்த நிலையுடன் நிற்பதற்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டு இன்னைக்கு என் மேல பழிகளை போடுகிறார்களே. ஆனா நான் தவறு செய்திருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, செய்த தவறுக்காக சொல்லுகிறாங்க, நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஆனா தவறே செய்யாமல் என்னுடைய உள்ளத்தை இப்படி உடைக்கிறார்களே என்று சொல்லி ஒருவேளை நமக்குள் அப்பேற்பட்ட வியாகுலங்கள் இருக்குமானால் கர்த்தர் சொல்வது, இதுவும் நான் நடத்துகிற பாதை என்று. அல்லேலூயா. அவர் நடத்துகிற பாதைகளை புரிந்து கொள்ள முடியாது. புரியாத ஒரு புதிரை போல அவர் நம்மை நடத்துவார். அன்பு ஜனமே, அது மட்டுமல்ல, அதே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வண்ணமாக பாதிப்பு உண்டாகும்படி இடையிலே யார் வந்து நிற்கிறது? அந்த இடத்திலே பார்வோனுடைய மனைவியே வந்து நிற்கிறாள் இல்லையா? அந்த மனைவியானவள் மூலமாக பரிசுத்தத்தை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்பதற்காக
அவளும் வந்து கண்ணியை வலைவிரித்துக் கொண்டே நிற்கின்றாள். ஆனால் அப்பொழுது கூட பாருங்க, எல்லாமே கர்த்தர் நடத்துகிற பாதை வித்தியாசமானது. கோணலான பாதைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது யோசேப்பினுடைய வாழ்க்கையில. ஆனால் அந்த நேரத்திலும் யோசேப்புக்கு தவறு செய்யும்படி சூழ்நிலை இருந்த பொழுதிலும் அவர் செய்தாரா? இல்ல. அப்பொழுதும் அதை விட்டு விட்டு அவர் ஓடி போகின்றார். வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடி போகின்றார். என் மானம் எனக்கு முக்கியம் அல்ல, பரிசுத்தமே எனக்கு முக்கியம் என்று. ஹல்லேலூயா. பரிசுத்தமே எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய வாழ்க்கையானது தேவனுக்கு நேராக அமர்ந்திருந்தது. என கேட்கிற என் அன்பு ஜனமே, யோசேப்பு தனிமையை சந்தித்தார். யோசேப்பு நிராகரிப்பை அனுபவித்தார். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில அன்பை இழந்து போனார். யோசேப்பு அனாதையாக்கப்பட்டார். யோசேப்பு வீண் பழியை சுமந்து கொண்டார். யோசேப்பு பரிசுத்த வாழ்க்கைக்கு எதிரான சோதனையிலே அவர் போராட்டத்தை சந்தித்தார் என்று இந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எதற்காக கர்த்தர் அவருக்கென்று வைத்திருக்கிற தரிசனத்தை அவர் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் அவரை இப்பேற்பட்ட பாதையிலே நடத்தி வந்தார் என்பதுதான் வேதத்தின்படி சத்தியமான உண்மை. அல்லேலூயா. ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் யோசேப்பை போல உங்களை உயர்த்துவேன், உங்களை மேன்மைப்படுத்துவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை அலங்கரிப்பேன், உங்களுக்கு எதிர்காலத்தில் இப்பேற்பட்ட நன்மைகளை கொடுப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தையோ, ஒரு தரிசனத்தையோ, ஒரு சொப்பனத்தையோ, ஒரு தீர்க்க தரிசனத்தையோ அவர் கொடுத்திருப்பாரே. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக உண்மையுள்ளதாக இருக்குமே. ஆனால் கர்த்தர் சொல்வது, யோசேப்பை போன்ற பாதையிலே நான் உங்களையும் நடத்துவேன். நீங்கள் ஆதலால் நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து பின்மாறி போகாமல், ஏனென்று என்னை முறுமுறுக்காமல் நீங்களும் அதனை சகித்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கை அதற்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது நிச்சயமாக யோசேப்பை போல ஒரு நாள் உங்கள் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். உங்களை பகைத்தவர்களும், உங்களை நிராகரித்தவர்களும், உங்களை வெறுத்தவர்களும், உங்களை பலவிதமான வார்த்தைகளினால் துன்பப்படுத்தினவர்களும், உதாசீனப்படுத்தினவர்களும், குற்றப்படுத்தினவர்களும் உங்களை காணும்படிக்கு உங்கள் வாழ்க்கையை நான் உயர்ந்திருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? அவர் நம்மை உருவாக்குகின்றார். அவர் சொன்ன சொல் தவறாதவர் தான். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம உருவாக்கப்படணும். எல்லா நிலையிலும் உருவாக்கப்படணும். எல்லா நிலையிலும் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். எந்த மனிதன் எல்லா நிலையிலும் உறுதியாக இருப்பான் தெரியுமா? இந்த அடிகளை எல்லாம் பட்டு வந்தவன் தான் அவன் வாழ்க்கையில் அடுத்து எத்தனை காற்று அடித்தாலும் அவனுக்கு தெரியும், எல்லாமே இது தேவனுடைய சித்தம், இதை நான் அனுபவித்தாலும் கர்த்தர் என்னை கண்மலையில் கொண்டு நிலை நிறுத்துவார் என்று, கண்மலையை கொண்டு நிலை நிறுத்துவார் என்று. அன்புக்குரியவர்களே, போராட்டத்தை சந்திக்காமல் சாதனையை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் கொடுக்கிற சோதனையை நீங்க சகித்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு அழகான தேவன் விரும்புகின்ற ஒரு மலராக பூத்து குலுங்க முடியும். இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் சோதனை உண்டு இல்லையா? இந்த உலகத்தில் ஒரு சிலையை செதுக்குகிற பொழுது உளிகள் கொடுக்கிற அந்த வேதனையை அந்த கற்கள் சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். அவங்க விருப்பம் போல அந்த உருவத்தை உருவாக்குவதற்காக பல நிலைகளில் அதை உடைப்பாங்க, அதை செதுக்குவாங்க, அதை குத்துவாங்க. அவங்க விருப்பம் போல அதனை எல்லா விதத்திலும் அதற்கான அடிகளை அது ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது அழகான ஒரு உருவமாக வந்து நிற்கிறது இல்லையா? அடிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னை நீங்கள் செய்கிற இந்த காரியங்களை சகித்துக் கொள்ள மாட்டேன் என்றால் அது ஒரு அழகான உருவமாக மாற முடியாது. அந்த கற்களுக்கு அந்த உளிகள் கொடுக்கிற வேதனை அது நிச்சயமாக சகித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிற அலங்கோலத்தை மாற்றி அலங்கரிக்க வேண்டுமானால் கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதையில இருக்கின்ற எல்லா விதமான போராட்டங்களையும் நீங்கள் சந்தித்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று பக்தன் சொல்கின்றார். சோதித்த பிறகுதான் பொன்னை பார்க்க முடியுமே தவிர மண்ணிலிருந்து எடுத்த உடனே அது பொன்னாக இருப்பதில்லை, அது மின்னுவதில்லை,
அது ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பதில்லை. பயன்படுத்தக்கூடிய தன்மை அதற்கு இல்லை. அது வெறும் பார்ப்பதற்கு கருப்பாகத்தான் இருக்கும், அழகற்றதா தான் இருக்கும். அதுல எந்த பொலிவும் எந்த நிறைவுமே இராது. ஆனால் அதை விரும்பப்படத்தக்க ஒன்றாக நம்ம கையில நமக்கு பிடித்த ஒரு மாடல்ல நம்ம கையில அது கிடைக்கணும்னா அது பலவிதமான சோதனைகளையும் பலவிதமான தாக்கங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்த பிறகுதான் அது மற்றவர்களுடைய பார்வைக்கு பிடித்த ஒன்றாக மாற்றப்படுகிறது, பிரயோஜனப்படுத்தப்படுகிற ஒன்றாக மாற்றப்படுகிறது. ஆகையினால் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டால் அடுத்த நாளே நான் பூத்து குலுங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பே இல்லை. நம்ம வாழ்க்கையில காற்றடிக்கும், மழை அடிக்கும், சூறாவளி புயல் வரும், பலவிதமான போராட்டம் வரும். எல்லாவற்றிலும் எந்த மனிதன் அந்த சோதனையிலும் கர்த்தருக்குள் நிலை நின்று என் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற பங்கை கொடுப்பார் என்று அவரையே நம்பி அவரையே சார்ந்து பரிசுத்தத்தை இழக்காமல் ஜெபத்தை இழக்காமல் வேத வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுத்து அவர் பாதத்தை நம்பி நிற்கிறானோ அவனே பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகையினால யோசேப்பை போல உங்களை யார் விட்டு போனாலும் நீங்க கர்த்தரையே நம்பி வாழுங்க. உங்க கூட இருக்கிறவங்க உங்களை விட்டு தூரம் போனாலும் அவங்கள நினைச்சிட்டு இருக்காம அவங்களை அழைத்த தேவனை நினைத்து கொண்டு வாழுங்க. உங்களை அறியாத ஒரு தேசத்துல கொண்டு போய் உங்களை உட்கார வைத்தாலும் தேவன் தான் என்னை உட்கார வைத்தார், அவர் என்னோடு இருக்கிறார் என்று அவரை நம்பி நில்லுங்க. உங்க மேல தவறான குற்றச்சாட்டுகளை செய்யாமலேயே போட்டாங்க அப்படின்னா இது கர்த்தர் நியமித்த பாதை என்று எண்ணி அதனை மனதார ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு நாள் வரும், உங்களுக்கான ஒரு நாள் வரும். வேதம் சொன்னது போல குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாதென்று சொன்ன வார்த்தை ஒரு நாள் வெளியரங்கம் ஆகிற பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் கண்டாங்க. யோசேப்பின் தகப்பன் அதை பார்த்தார். அவரை குற்றப்படுத்தின அந்த பார்வோன் ராஜா அதை கண்டார். அவரோடு கூட இருந்த அத்தனை மனிதர்களும் பார்த்தாங்க. எல்லாருடைய வயிற்றுக்கும் போஜனம் கொடுக்கிற ஒரு பாக்கியத்தை யோசேப்பினுடைய கரத்திலே கர்த்தர் வைத்திருந்தார். இதுக்கெல்லாம் ஒரு காலம் இருந்தது. அதனை அவர் அடைவதற்கு அவர் அனுபவித்த வலிகளும் அவர் வடித்த கண்ணீரும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஒரு நாள் 2 நாள் வேதனை அல்ல, பல நாள் வேதனை, பல மாத கணக்கான வேதனை, வருடக்கணக்கான வேதனை, எல்லாவற்றையும் அனுபவித்து அவர் ஒரு உறுதியான ஒரு மனிதனாக கர்த்தர் அவரை கொண்டு மாற்றின பிறகுதான் அவரை உன்னத ஸ்தானத்தில் நிலைநிறுத்த வைத்தார். ஏன் தெரியுமா? அவரை இதே போல ஒரு மனுஷனை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும்பொழுது அவர் சொல்ல முடியும் இல்லையா, இதையெல்லாம் தாண்டிதான் நானும் வந்தேன், கர்த்தரை நடத்தின, என்னை கைவிடல, அதே மாதிரி ஓ வாழ்க்கையில சொன்னதை அவர் நடத்துவார் என்று சொல்ல வைக்கிற ஒரு தகுதியை நம்மை அடையும் வரைக்கும் கர்த்தர் நம்மை உடைத்து உருமாற்றி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இத்தனை நன்மைகளை கொடுத்த பிறகு யோசேப்பே நீ கர்த்தரை விட்டு விலகி போன்னு சொன்ன அவன் போவானா? போக மாட்டான். அவனை இந்த ஒரு பாவத்துக்குள்ள போய் யாரோ தள்ளி விடலாம் நினைச்சாலும் அவன் செய்வானா? செய்ய மாட்டான். உனக்கு தான் யாருமே இல்லைன்னு சொன்ன அவன் கவலைப்படுவானா? யாருன்னு கூட அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு தெரியும் எல்லாத்தையும் தாண்டி தான் நான் வந்திருக்கேன், யாருமே இல்லை திரும்பி என்ன பாதையில. கர்த்தர் என்ன அழைத்த நேரத்துல இருந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் என் கூட எந்த மனுஷனும் இல்லை, என் கூட எந்த சொந்தக்காரங்களும் இல்லை, என் கூட எந்த நண்பர்களும் இல்லை, ஆனா என் கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. சிறைச்சாலையிலும் கர்த்தர் என் கூட தான் இருந்தாரு, வெறும் குழியிலையும் கர்த்தர் என் கூட தான் இருந்தாரு, என்னை எல்லாரும் தூற்றின பொழுதும் கர்த்தர் என் கூட தான் இருந்தாரு. இன்னைக்கு நான் ராஜஸ்தானத்துல இருக்கிறேன், இப்பொழுதும் என் கூட கர்த்தர் தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு சந்தோஷமாய் தன்னுடைய வாழ்க்கையிலே பகைத்தவர்கள், விரோதித்தவர்கள், துன்பப்படுத்தினவர்கள் எல்லாரையுமே மனசுல சத்துருவாவும் வைக்கல, மன்னிச்சாரு. பார்த்ததும் கட்டி அணைத்து முத்தமிட்டாரு, அவர்களையும் போஷித்தார். அல்லேலூயா. அதனால அன்புக்குரியவர்களை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வது, உன் வாழ்க்கையில கோணலான பாதைகளை செவ்வைப்படுத்தும்படி நான் உன்னை நடத்துகிறேன் அந்த பாதையிலே. எதற்காக? கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா. யோசேப்பை போல நான் நம்புவேனே, யோபுவை போல நான் நம்புவேன், யோசேப்பை போல நான் நம்புவேன், யோபுவை போல நான் நம்புவேன், அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன்,
அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்கதான், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். அல்லேலூயா. அவமானம் வந்தாலும் எல்லாமே இழந்தாலும் அவரை நம்பி நில்லுங்க. அவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலான பாதைகளையும் செவ்வையாக்கி நினைத்த காரியத்தை செய்து முடிப்பார். அல்லேலூயா. இரண்டாவது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்கள். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தில் அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷம் தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அல்லேலூயா. யாரு அழுதது? எதற்காக அழுதாங்க? எல்கானாவுக்கு 2 மனைவி இல்லையா? யாரெல்லாம்? அன்னாள், பெனினாள். பெனினாளுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அப்போ இவ சக்களத்தி பெனினாள் என்ன பண்ணுவான்னா, அவளுடைய வேலையை இவளை என்ன வைக்கிறது? அழ வைக்கிறது தான். காரணம் எதுதான்? உனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு அவளை எந்த அளவிற்கு மனவடிவாக்க முடியுமோ, அவளுடைய மனதை உடைக்க முடியுமோ அழுதுச்சே அழ வைக்கிற அளவுக்கு அவளை வேதனைப்படுத்துறது அவளுடைய வேலை. இப்போ இவளுடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது, வியாகுலப்படுகின்றாள். ஒவ்வொரு தடவையும் ஆலயத்துக்கு போகிற பொழுதெல்லாம் அவளுடைய வேலையை இதைதான் சொல்லி சொல்லி அவளுடைய உள்ளத்தில் இருக்கிற குறைகளை அவள் சுட்டி காட்டி அவளை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தாள். ஆனால் கர்த்தர் தான் யாருடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தது? அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் தான் அடைத்து வைத்திருந்தார். கர்த்தர் அவளுக்கென்று ஒரு தருணத்தை வைத்திருந்தார். கர்த்தருக்கு தெரியும், அன்னாள் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே ஒரு முதலாவது தீர்க்கதரிசியான சாமுவேலை கொண்டு வர போகிறேன் என்று அவர் ஏற்கனவே திட்டம் வைத்திருந்தார். ஆனால் அன்னாளுடைய வாயினாலே அதை அறிக்கை பண்ண வைக்க வேண்டும். எப்படி? ஆண்டவர் எனக்கு ஒரு குமாரன் நீங்க கொடுப்பீங்கன்னா அது அவங்க ஊழியத்துக்குன்னே கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவருடைய வாயினாலே அறிக்கை பண்ணும் வரைக்கும், அப்பேற்பட்ட ஒரு தருணத்தை உருவாக்கும் வரைக்கும் தேவன் ஒரு காலத்தை அன்னாளுக்கு நிர்ணயம் செய்து வைத்திருந்தார். இப்போ பெனினாள் இதற்கு ஒரு தூண்டுகோலா இருந்து பல நிலைகளிலே அன்னாளை உடைக்கிறாள், அன்னாளை வேதனைப்படுத்துகின்றாள். அன்னாளுடைய வாழ்க்கையில இருக்கின்ற குறைகளை சொல்லி அவளை துன்பப்படுத்தி அவளை ஓட வைக்கின்றாள். இப்போ அன்னாள் எங்க போய் உட்கார்ந்து அழுறா? தனிமையா ஆலயத்துல போய் உட்கார்ந்து அழுறா. அவள் அழுகையை யார் பார்த்தது? ஏலி பார்க்கிறாரு இல்லையா? அப்ப ஏலி நினைக்கிறாங்க, இது என்னது, ஒருவேளை திராட்சரசம் ஏதாவது குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புலம்பலை பார்த்து அவர் கேட்கிறா. அவர் சொல்றா, இல்ல நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என்னால அழக்கூட எனக்கு பலன் இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலைமைகளை அவள் சொல்லுகின்றாள் இல்லையா? அவள் அந்த நேரத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறா. என்ன? தேவன் கிட்ட, நீங்க எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் அதனை நான் உங்களுக்குன்னே கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவளுடைய வாயில் இந்த வார்த்தை வந்து விட்டது. அந்த நேரத்துல இருந்து அவளுடைய வாழ்க்கையில இருந்த துக்க முகம் மாறினது. அல்லேலூயா. அவ்வளவு நாட்கள் அவளுடைய வாழ்க்கையில கண்ணீர், அவ்வளவு நாட்கள் அவளுடைய இருதயத்துல ஒரு பாரம், அவ்வளவு நாட்கள் அவளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு. ஆனால் கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையிலே அவள் செய்ய போகிற ஒரு காரியத்தை, தீர்மானத்தை அவள் வாயிலிருந்தே கர்த்தர் அறிக்கை பண்ண வைத்த பிறகு அவளை துக்கமுகமாக கர்த்தர் இருக்க விடவில்லை. ஏனென்றால் கர்த்தர் சாமுவேலை உருவாக்கி விட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய தீர்மானம் நடக்கிறது. கர்த்தர் சாமுவேலை பிறக்க வைக்கின்றார். அந்த பிள்ளை அவர் அவருக்கென்று வேறு பிரிக்கின்றார். அதன் பிறகு அந்த அன்னாளை அவர் வெறுமையாக விடவில்லை. அவளுக்கென்று மறுபடியும் குழந்தை செல்வங்களை கொடுத்து மலடி எண்ணப்பட்ட அவளை எந்த அளவிற்கு வேதனை
வேதனைப்படுத்தினாங்களோ அவங்க கண் முன்னாடியே கர்த்தர் பெருக்கத்தை கொடுத்து அவளுடைய தலையை கர்த்தர் நிமிர வைத்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, சில வேளைகளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையை கொடுப்பதற்கென்று ஒரு தருணத்தை வைத்திருப்பார். ஆனா நம்ம நினைப்போம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த நன்மை இன்னும் கிடைக்கல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் அந்த பாதைகள் கரடு முரடாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அங்க அண்ணாளுடைய வாழ்க்கையில கற்பத்தை எந்த ஒரு மனிதனும் அடைக்கவில்லை, அவ வாழ்க்கையில எந்த ஒரு பலவீனமும் இல்லை, சரீரத்துல எந்த ஒரு குறைவும் இல்லை. ஆனா கர்த்தர் அந்த காரியத்தை தடை பண்ணி வைத்திருந்தார். அவர் குறித்த நேரத்தில் அதை அவர் திறந்தார். அவருடைய வாழ்க்கையில குறைவு நிறைவாக்கப்பட்டது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே நம்ம நினைப்போம் பல காரியங்கள், நம்ம நினைத்த உடனே இந்த காரியம் கிடைத்தால் நல்லா இருக்கும், நம்ம விரும்புகிற நேரத்தில் இது கிடைத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்மை பல விதத்திலே உடைக்கிற மனிதர்கள் மத்தியிலும், நம்மை ஒதுக்குகிற மனிதர்கள் மத்தியிலும் நம்ம போராடி அழுது 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 இன்னைக்கு நம்ம மன கிளேசத்தோடு கூட நின்று கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், இல்ல, உனக்கென்று நான் வைத்திருக்கிற காலம் என்று ஒன்று உண்டு, உன் தலையை உயர்த்துவதற்கென்று நான் வைத்திருக்கிற நேரம் என்று ஒன்று உண்டு. நீ அதற்காக காத்திருக்கிற பொழுது, அதற்கென்று நீ ஒப்பு கொடுக்கிற பொழுது, அந்த செயலை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது உன் முகத்தில் இருக்கிற துக்கம் தானாகவே மாறி போகும், உன் வாழ்க்கையில இருக்கிற அவமானம் தானாகவே மாறி போகும், உன் வாழ்க்கையில இருக்கிற இருள் தானாகவே விலகி போகும், உனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல்கள் தானாகவே திறக்கப்படும். நான் நிர்ணயித்த நேரம் வருகிற பொழுது, நான் குறித்த சமயம் வருகிற பொழுது ஒருவன் வந்து உனக்காக பேச வேண்டிய தேவை இருக்காது, ஒருவர் வந்து உனக்காக வழக்காட வேண்டிய அவசியம் இருக்காது, ஒருவர் வந்து உனக்காக யுத்தம் செய்ய வேண்டிய தேவை இராது. ஏனென்றால் நான் குறித்த நாட்கள் வந்துவிட்டால் அது தானாகவே திறக்கும், அந்த தடைகள் தானாகவே உடையும், அந்த காரியங்கள் உன் கையிலே வந்து வாய்க்கும். அப்பொழுது மாம்சமான யாவருடைய கண்களுக்கும் அது ஆச்சரியமாக அமையும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். அல்லேலூயா. ஆகையினால் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கவில்லை, கிடைக்கவில்லை, என் வாழ்க்கையிலே நான் அந்த காரியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் போகிற பொழுது, அவர் உங்களுக்கான சமயத்தை வாய்க்க பண்ணுகிற பொழுது உங்கள் துக்கங்கள் தானாகவே உங்களை விட்டு விலகி போகும், உங்கள் பாரங்கள் உங்களை விட்டு தானாகவே மறைந்து போகும். ஆனால் நீங்கள் உண்மையோடு கூட அவர்கிட்ட அந்த காரியத்தை விட்டு கொடுத்து விடுங்க. அவர் கோணலானவைகளை மாற்றுகிறவர், அவர் தடைப்பட்ட காரியங்களை வரவழைக்கிறவர், அவர் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறவர். அவர் திறந்தால் ஒருவராலுமே பூட்ட முடியாது, அவர் திறந்தால் யாராலையுமே அடைக்க முடியாது. அவர் திறக்க கூடாதபடி பூட்டி வைக்க வல்லமை உள்ளவரும், அவர் பூட்டினால் அதை யாராலும் திறக்கவும் முடியாது, அவர் திறந்தால் யாராலும் அடைக்கவும் முடியாது. அல்லேலூயா. அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது பெனினாளுக்கு பேச நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் கர்த்தர் திறந்த பிறகு அவளுடைய வார்த்தை ஒன்று வாயிலிருந்து கீழே வர கர்த்தர் அனுமதிக்கல, ஒண்ணுமே அவளை பேச கர்த்தர் அனுமதிக்கல. ஏன்னா அவளுக்கு 2 பிள்ளைகளை தான் அன்னைக்கு அவ பெற்றிருந்தானா, அதை காட்டிலும் கர்த்தர் அதிகப்படியான பிள்ளைகளை யாருக்கு கொடுத்தார்? அன்னாளுக்கு கொடுத்தாருங்க. அவர் தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அதிலும் மேலான ஒன்றை அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருந்தார். முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற தகுதி உடையவனாக யார் இருந்தது? சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர் அந்த அளவுக்கு தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன். அவரை குறித்து ஒரு குறை கூட வேதத்துல சொல்லப்படல. சாமுவேலை குறித்து அவர் பிறந்தது முதல் அவர் மரிக்கும் வரையிலும் அவர் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய சத்தத்தையும் கேட்கிற ஒரு மனிதனாக இருந்தார் என்று வேதம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே அழைத்தார், சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தார் இல்லையா? அழகா செவி கொடுக்கிறார். சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன் என்று சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுதே தேவ சத்தத்தை கேட்டு வளருகிற ஒரு பிள்ளையாக மாறினது. யாருடைய பிள்ளை அது? அன்னாளுடைய பிள்ளை. அந்த பாக்கியம் பெனினாளுக்கு கிடைக்கல, ஆனா அன்னாளுக்கு கிடைச்சிச்சு. அது லேட்டா தான் கிடைத்தது, ஆனா அது அவ்வளவு மகிமை உள்ளதாக மாற்றப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் சாமுவேல் அன்னாளுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் பெயரை கொடுத்தார். பெனினாளுடைய பிள்ளை யார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பாக்கியம் இருக்கிறதா வேதத்துல? அவளை குறித்து யாராவது மிகைப்படுத்தி பேசுறாங்களா? இல்லைங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்கிறதுக்கு தாமதம் ஆகுதுன்னா புரிந்து கொள்ளுங்க, உங்க பேரை அவர் பெருமைப்படுத்த போகிறார். உங்களுக்கு கொடுக்கிற காரியத்துல அவர் ஏதோ ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை செய்ய போகிறாரு. அதுல ஏதோ ஒரு மகிமை விளங்க போகிறது. அதுல பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார் என்பதனை நீங்கள் உண்மையோடு அதனை
எதிர்பார்த்து காத்திருக்கிற பொழுது உங்கள் கையில் அது கிடைக்கிற பொழுது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். அல்லேலூயா. அதனால நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஏசப்பா, என் வாழ்க்கையிலும் இன்னைக்கு கோணலான பாதைகளை நான் சந்தித்து கொண்டே இருக்கிறேன். பலவிதமான கோணலான பாதைகள் என் வாழ்க்கையில இருக்கு. ஆனா நீங்க வாக்கு கொடுத்தீங்க, நான் கோணலானவைகளை உனக்கு முன்னாடி போய் நான் செவ்வையாக்க போகிறேன். எதற்காக? கொடுக்கப்பட்ட தரிசனம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக. இன்னைக்கு நம்ம எழுந்து நின்று நம்ம வாழ்க்கையை நம்ம சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏசப்பா, நான் உங்க பிள்ளையாதான் என் ஒவ்வொரு நாளும் வாழும் படிக்க என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. யோசேப்புக்கு தரிசனம் கிடைக்கிறது வரையிலும் அவர் வாழ்க்கையில பிரச்சனை அவர் பார்க்கவே இல்லை. பிரச்சனைனா அவருக்கு என்னன்னே தெரியாது. அத்தனை நாட்கள் தனிமைனா என்னன்னு தெரியாது, பசினா என்னன்னு தெரியாது, அனாதை போன்ற அனுபவங்களை அவர் பார்த்ததே இல்லை. ஆனா எப்போ தேவனுடைய திட்டம், அழைப்பு, தரிசனம் அவருடைய வாழ்க்கையில வந்துச்சோ அன்னையில இருந்தே பிரச்சனை 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 மட்டும்தான் அவர் பார்த்துட்டே இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, ஒவ்வொரு வேளையிலும் பிரச்சனை, காரணம் இல்லாத பிரச்சனைகள், தனிமையின் பாதைகள், வீண் பழிகள், குற்றப்படுத்துகிற காரியங்கள், அன்பு கிடைக்காத சூழ்நிலைகள், பசி, வறுமை, போராட்டம், எல்லா நிலையிலும் அவர் சந்தித்தது அவமானத்தையும் பிரச்சனைகளையும் மட்டும்தான். என்னையில இருந்து? ஆண்டவருடைய தரிசனத்தை கிடைச்சதுல இருந்து. ஆனா அதை பெற்றுக்கொள்றதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவரை உருவாக்கினார். அன்பு ஜனமே, உருவாக்கினார். அந்த உருவாக்குதலை யோசேப்பு நிராகரிக்கல. அந்த சோதனை எல்லாவற்றையும் அவர் சகித்தார். தேவன் அவரை எப்பேற்பட்ட பாதையில நடத்தினாலும் அதை அவர் தாங்கிக் கொள்ளுகிற ஒரு மனதோடு கூட உறுதியாக அதே பாதையில நடந்தார். அதுல கோணலான பாதைகள் வந்தது உண்மை, அதுல கரடான பாதைகள் வந்தது உண்மை, அதுல பள்ளத்தாக்கு வந்தது உண்மை, ஏமாற்றம் இருந்தது உண்மை, அவமானம் இருந்தது உண்மை, நிராகரிப்பு இருந்தது உண்மை. ஆனால் அந்த புயலிலும் கர்த்தர் இருந்தது உண்மை. யோசேப்பு தேவனோடு இருந்தார், தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். அவர் காரிய சித்தி உள்ளவனாக மாறினார். அவன் தலை உயரப்படுகின்ற ஒரு நாள் வந்தது. இந்த எல்லா சூழ்நிலைக்கும், எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு நாள் வந்தது. அதை பார்க்கும்படி எதிராக எழுப்பினவர்களுடைய கண்களும், எதிராக அவனை குழியிலே தூக்கி போட்டவனுடைய கரங்களும் அவனுடைய காலில் வந்து விழும்படி நாளும் வந்தது. அதை கர்த்தர் நிர்ணயம் செய்திருந்தார். அந்த நாளை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு பிரசவ வேதனையை போல ஒரு வலிகளை யோசேப்பு 10 மாதங்கள் அனுபவித்தது போல அவர் பல மாதங்கள், வருடங்கள் அனுபவித்திருந்தார். அன்பு ஜனமே, அனுபவித்திருந்தார். அந்த வலி அவன் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டதினால், அந்த கண்ணீரை அவன் கருத்தாய் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டதினால் அவனுடைய வாழ்க்கையை களிப்பான நீரூற்றாக மாற்றினார். அவனுடைய தலையை கத்த நிமிர செய்தார். இன்றைக்கு கேட்கிறேன் அன்பு ஜனமே, உங்க வாழ்க்கையில இப்பேற்பட்ட காரியங்களை நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றம், நம்பிக்கை துரோகங்கள், வீண் பழிகள், வீண் சுமைகள், பாரங்கள், அறியப்படாத இடத்திலே கொண்டு போய் நிறுத்தப்படுகின்ற தருணங்கள், முன்பின் தெரியாத ஒரு தேசத்திலே நிறுத்தப்படுகிற அனுபவங்கள், உங்களுக்கு உரியதை பறித்துக் கொள்கிற காரியங்கள், உங்கள் பரிசுத்தத்துக்கு விரோதமான போராட்டங்கள், இப்பேற்பட்ட சிறைச்சாலையின் அனுபவம் மத்தியிலே உங்கள் வாழ்க்கை இருக்குமே ஆனால் புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அவர் எனக்கு என்று குறித்ததை அவர் எனக்கு கொடுப்பார். நான் இந்த வேதனைகளை நிச்சயமாக அதான் பெற்றுக்கொள்ளும் அல்ல சகித்துக் கொள்வேன் என்று சொல்லி பொறுமையோடு கூட வேதனைகளை சகிப்பீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவானா இருப்பீர்கள். அன்பு ஜனமே, அந்நாளை போல நொறுக்கப்படுறீங்களா? பல விதத்துல வார்த்தைனால உடைக்கப்படுறீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏன் இந்த அடைக்கப்பட்ட வாசல் என்று சொல்லி இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்துல வருகிற ஏமாற்றத்தை பார்த்து நொந்து போய் நின்று கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என் அன்பு ஜனமே, அவர் அடைத்திருந்தால் அவர் திறந்து கொடுப்பார். அவர் திறப்பதற்கான காலத்துக்காக காத்திருங்க. அவசரப்படாதீங்க. என் வாழ்க்கை தான் முடிவுன்னு நீங்களே தீர்மானத்தை எடுக்காதீங்க. இதை நினைத்து தேவனை விட்டு தூரம் போகாதீங்க. கர்த்தரை மறந்தார் என்று சொல்லாதீங்க. அவர் உங்களை நடத்த வேண்டிய வழியில நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கான காலம் வருகிற பொழுது அது பெனினாளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பார்வோனாக இருந்தாலும் சரி, ஏன் உங்க கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்க பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களை நிராகரித்த அத்தனை பேரும் காணும்படி,
பேரை பெருமைப்படுத்துகிற ஒரு நாட்கள் வரும். அவர் திறக்கிற ஒரு காலம் வரும். அவர் திறக்கிற வேளையிலே அதை யாராலும் கூட்ட கூடாதபடிக்கு அவர் உங்கள் வாழ்வை உயர்த்துவார். என் அன்பு ஜனமே, கலைக்கும் வேண்டாம். கர்த்தரை மறந்தார் என்கின்ற எண்ணம் வேண்டாம். அந்நாளை போல் அவர் சமூகத்தில் உங்க காரியத்தை விட்டு கொடுங்க. அவர் கொடுக்கும் வரையிலும் காத்திருங்க. அவர் கொடுக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் மேலானதை செய்வார். ஆவியானவரே, அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற கோணலான பாதைகளை நீ செவ்வையாக்க போகிறீர். உமக்கு நன்றி. செவ்வையாக்க போகிறீர். உமக்கு நன்றி. அவர்களுக்கான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போவதற்காக நன்றி. அந்த பாதையில் அவர்களை நடத்துகிறதற்காக நன்றி. அந்த பாதையை நடப்பதற்கான பொறுமையை கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு. அந்த பலத்தை கொடுங்க அவங்களுக்கு. அந்த சோதனை சகிப்பதற்கான பலனை கொடுத்து உங்க பிள்ளைகளை நீங்களே நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. எல்லாரும் புகழ்ச்சிங்க. உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோதனை வந்திருக்கலாம். இந்த சந்தேகத்தின்படி உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடமாற்றத்தை நீங்க வந்திருக்கலாம். பல வருஷமா ஏமாற்றப்பட்ட நிலைமையில நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் தந்த வார்த்தை நிமித்தம் நான் வாழுவேன் என்று சொல்லி சொன்ன நிமித்தம் என்ன கர்த்தரை என்னை ஆசீர்வாத குடும்பத்தை ஆசீர்வாதி சொன்ன நிமித்தம் உங்களை பெற்றோர்களே உங்களை கைவிடலாம். உடன்பிறப்புகளை பொறாமை நிமித்தம் வளர்த்து விடுவாரோ, எப்படி வருவாரோ பார்ப்போம் என்று சொல்லி உங்களை கைவிட்ட நிலைமையில எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய சொந்த பந்தமா இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்க ஜனங்களா இருக்கலாம். எப்படி வாழுவான், இது எப்படி நடத்துவான், இந்த நிலைமையில எப்படி தாண்டி வருவான், இந்த கடற்பாலத்தில் எப்படி தாண்டி வருவான், இந்த சூழல் எப்படியாவது தப்பி விட்டு வருவான் என்று சொல்லி அற்பமாய் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்துல ஜோசப் எப்படிதான் பார்த்தாங்க? ஜோசப்பின் வாழ்க்கை முடிந்தது நினைச்சாங்க. இனி வாழ்க்கை முடிந்துட்டு அவ்வளவுதான் என்று சொல்லி நினைத்தாங்க. ஆனால் ஜோசப்புக்கு எத்தனையோ சோதனைகளையும் இவ்வளவு அவமானங்களை நிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அந்த கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த காரணத்தினால அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கண்டது மட்டுமல்ல, கண்டு 7 வருஷம் பஞ்சத்தில் இருந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்கும் எந்த சகோதரர் தூக்கி எறிந்தார்களோ, எந்த தகப்பனார் பொறாமை கொண்டு கேவலமாய் பேசினாரோ, அவர் தன் மகனை பார்ப்பதற்கும் மகன் கரத்திலிருந்து வாங்கி சாப்பிடுவதற்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்து மட்டுமல்ல, எந்த பார்வனுடைய மனைவி நிமித்தம் அவமானப்பட்டாரோ, எந்த நாட்டில் அவமானப்பட்டு எந்த நாட்டில் ஜெயில இருந்தாரோ, அதே நாட்டில அதே அரண்மனையில அதே ஜனங்களுக்கு மத்தியில முத்திரை மோதிரத்தை அணிந்து அந்த தேர்ல அந்த ஊரெல்லாம் சுற்றி திரிந்தாரு. எல்லா மக்களும் தெட்டிலிட்டு வணங்குறாங்க. எல்லாரும் கீழே வந்து வணங்கத்தக்க அளவுக்கு ஜோசப்பை கர்த்தர் உயர்த்தினார் அல்லவா? ஜோசப் ஒரு நாள் பெருமைப்படல, துன்பப்படுத்தினவங்களை பார்த்து அற்பமா பார்க்கல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு முன்னே கர்த்தரை நாங்க அனுப்பின காரணத்தினால உங்களை போஷிப்பதற்காக தான் கர்த்தர் முன்னாடி அனுப்பினார் என்று சொன்னார். நீங்க தூக்கி எறிந்தீங்க, இதனால வளர்ந்த நீங்க இப்படி அவமானப்படுத்துறீங்க, ஆனால் கர்த்தர் கைவிடல என்று சொல்லி அந்த மனுஷன் சொல்லல. நீங்க இந்த முன்னாடி அனுப்பி விட்டீங்க, முன்னாடி அனுப்பின காரணத்தினாலதான் உங்களை நான் இவ்வளவு போஷிக்க முடிந்ததுன்னு சொல்லி அவர் அன்பு காட்டினாரு. அதே மாதிரி பிள்ளைகளை இன்னைக்கு உங்களை அவமானமா பேசலாம், தூக்கி எறிந்திருக்கலாம், இது உதவாத குடும்பம் என்று சொல்லலாம், இவங்க ஊர்ல இருக்கிற நாட்களை முன்னேறவே மாட்டாங்க என்று சொல்லலாம், உங்களுக்கு தேசத்தொட்டு உங்களை துரத்தி இருக்கலாம். என்ற பிள்ளைகளே சோர்ந்து போகாதபடி கர்த்தர் உங்களுக்கு சொன்ன தரிசனம், அவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிச்சயமா நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு இருப்பீர்களா? நான் எல்லா ஜனத்துக்கும் மத்தியில யார் உங்களை துன்பப்படுத்தி வேதனை மக்களே உங்களை பார்த்து சொல்லுவாங்க, அவங்க முன்னாடியே நான் துரத்தினேன், அதெல்லாம் அந்த பணியெல்லாம் நான் செய்தேன், ஆனா கர்த்தர் அவங்க கூட இருந்தாரு, அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நான் துரத்தாம இருந்திருந்தா கூட ஒரு அளவுல அப்படி இருந்திருப்பாங்க. நான் துரத்துற காரணத்தினால இந்த ஊருக்கு தெரியவோ உலகத்துக்கு தெரியும் அளவுல அவங்க குடும்பம் வளர்ந்து விட்டு மற்றவங்க சொல்லுவாங்க. மற்றபடி மாற வேண்டும் அதை சொல்லி எப்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை உங்களை எப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த வசனத்தின்படி வாழ்க்கையை மாற்றபடியாக உதவி செய்ய எதிர்த்து பேசக்கூடாது. நீ இல்ல துரத்தின ஏன் வேதனைப்படுத்த யாரும் கேட்க கூடாதப்பா. எல்லாம் காரணம் கர்த்தர் தான். கர்த்தர் தான் என்ன இந்த தூரத்தை அனுப்புனதும், என்ன ஊரை விட்டு துரத்துனதும், என்னை வெளியே கொண்டு வந்ததும், என் குடும்பத்தை விட்டு வேறு பிரித்ததும் எல்லாமே கர்த்தர் தான் சொல்லி அவங்க நம்பிக்கை வைத்தீங்கன்னா உங்க மேல இப்பொழுது கர்த்தர் வல்லமை இறங்கி வருகிறது. ஆண்டவர் உங்களை தொடர போகிறார். அவர் தந்த தரிசனத்தை யோசேப்புக்கு நிறைவேற்ற தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கை தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எல்லாரும் ஒன்றோடு ஜெபிங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, நம்முடைய தரிசனம் நிறைவேறும்படியாக
முடியாது. இப்பொழுது வந்து இருக்கிறாங்க. ஜோசப் எப்ப பாடுகள் அனுபவித்தாலும் வேதனை அனுபவித்தாலும் இப்பொழுது வந்து இருக்கிறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தை எங்களை ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். ஜோசப்பின் தரிசனம் நிறைவேறப்பா, எங்கள் தரிசனங்கள் எங்களுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறபடியா கர்த்தர் உதவி செய்வது நம்முடைய கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் அளவை இறக்கிறபடியாக நன்றி. நன்றி தகப்பனே. ஜோசப் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் வாழ்க்கை ஒரு பிரகாசமான மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்து பிள்ளைகளை நிலைநிறுத்தும்படி ஆட்சி நல்ல விராது மறைத்து பாதுகாத்தார். இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கொடுத்த மகளுக்கு ஆட்சி வைக்கிறேன். தம்முடைய மலாக்கரியா எடுத்து பயன்படுத்தும். அவங்களுடைய வருகை தாமதமானால் வரக்கூடிய புதிய வாரத்துல ஒரு புதிய சத்தியத்தோடு கிரமத்தில் வந்து பேச தேவன் சுக பலன் கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து பத்திரமாய் பாதுகாக்கும்படியாச்சு. அப்படியே நமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த கூட இருக்கிற ஒரு பிள்ளை ஆசீர்வதிக்கப்பா. இந்த வாரம் முழுவதும் கூட இருந்தே பாதுகாக்கிற மக்கள் நன்றி. வரக்கூடிய வாரத்தில் ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்பை தாரும், நல்ல வருமானங்களை தாரும் ஐயா. கூலி வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேலை தாருமப்பா. சொந்தமாய் தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா. ஆண்டவரே வாகனம் வைத்து தொழில் செய்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே கடைகள் வைத்து தொழில் செய்கிற பிள்ளைகள் உண்டப்பா. இன்னும் ஆண்டு விவசாயம் செய்கிற பிள்ளைகள் உண்டப்பா. இன்னும் ஆண்டவரை மேற்படி தொழில் செய்கிற பிள்ளைகள் உண்டப்பா. எப்படி பலவிதமான தொழில் செய்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வரக்கூடிய வாரம் முழுவதும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அரசாங்கத்தில் வேலை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே குழந்தை சுமக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தாரோ. ஆண்டவரே குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமணமாகாத பிள்ளைகள் திருமண காரியங்களை வாய்க்கப்படித்தாரோ. படிக்கிற வாரிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. படித்த வேலையில்லா பிள்ளைகளுக்கு படிப்பு வேலை வாய்ப்புகளை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். சின்ன பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்தாலும் நாளாண்டு பாடல் பாடின மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பா. அடுத்த வாரம் உற்சாகத்தோடு இவற்றுக்கு பயப்படாதபடி தைரியமாய் பாடல்களை கிருபை கொடுத்து பிள்ளைகளை நடத்தி தரும்படியா ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் கூட்டத்தை விடுத்து விட்டு ஆண்டவருக்கு வாகனத்தில் கடந்து போய் ஆயத்தமா இருக்கிறாங்கப்பா. உணவு அறிந்து விட்டு ஆயத்தமாய் வீடுகளை கடந்து செல்லும்போது கர்த்தரை பாதுகாப்பு இப்பொழுதும் வந்திருக்கிற பிள்ளைகள் அதே போல வர முடியாத பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பா. ஆண்டவரே எந்த சூழ்நிலை வரல உங்களுக்கு தெரியும். வியாதியோடு வர முடியாத பிள்ளைகள் உண்டு, வேலை நிமித்தம் வர முடியாத பிள்ளைகள் உண்டு, ஏதோ சந்தர்ப்ப சூழல் வர முடியாத பிள்ளைகள் உண்டுப்பா. எல்லாரும் சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து பத்திரமாய் பாதுகாத்து வரக்கூடிய வார்த்தை அழைத்து கொண்டு வரும்படியா சொல்லிக்கிறோம். இப்பொழுது வந்திருக்கிற பிள்ளைகள் இப்படி ஊழியக்கார நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். இப்படி ஆசீர்வாதம் வரக்கூடிய வாரம் முழுவதும் நிறைவாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.